இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஆல்கஹால் பற்றி. இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ் பார்த்தோன்னா, ஒரு ஃபேமஸ் வீலாகர் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் அவர் ஒரே டைமில் ஏதோ ஒரு பெட்டுக்காக நிறைய ஆல்கஹால் எடுத்ததுனால அவர் கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்கஹால் எடுக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் தவிர்க்க முடியுமான்னு கேட்டால் எஸ், நிறைய பேரால் தவிர்க்க முடியாது. பிகாஸ் சோஷியல் ட்ரிங்கிங் அந்த மாதிரி டைமில் தே டேக் ஆல்கஹால். பட் ஆல்கஹாலோட லெவல்ஸ் வந்து நம்ம பாடியில் எவ்வளோ பில்டப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அதோட எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ஒரு நார்மல் பிளட் ஆல்கஹால் லெவல்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஃப் ரேஞ்ச், அதாவது லீகல் லிமிட்டில் பார்த்திங்கன்னா 0.08ன்னு சொல்லுவோம். இது நிறைய லெபார்ட்ரி டெஸ்ட்டில் பிளட் டெஸ்ட்டில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 0.08க்கு மேலே போனாலே ஆல்கஹாலோட மற்ற ஆர்கன்ஸில் வர எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் டேஞ்சர் ஜோன் பார்த்திங்கன்னா மோர் தேன் 0.45. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஈஸியாக ஹை ஆல்கஹால் கண்டென்ட் எடுக்கிற ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது இந்த லெவல்ஸ் இன்னும் கூடும். ஸோ இந்த லெவல்ஸ் இந்த 0.45 ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் எஃபெக்ட் ஆகும். ஹார்ட்டில் வந்து நம்மளுக்கு நார்மலான ஹார்ட் பீட் போய் இர்ரெகுலராக வரும். ஸோ இதனால் பேஷண்ட்டுக்கு சடனாக கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஹார்ட்டோட பம்பிங் வேகமாக குறையலாம். நல்லா பம்ப் பண்ணிகிட்டு இருந்த ஹார்ட்டு சீக்கிரமாக வேகமாக குறையலாம். ஆல்சோ என்ன ஆகும்னா, இது ஆல்கஹால் எல்லாருக்குமே தெரியும். நம்ம மூளையில் காபா ரிசெப்டர்ஸ்னு சொல்லக்கூடிய தூக்கத்தன்மையை இது பண்ணுறதுனால நம்ம வந்து கோமா ஸ்டேஜில் தள்ளப்படலாம். இந்த பிளட் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது அப்படி நம்ம கோமா ஸ்டேஜில் தள்ளப்படும் போது நம்மளுக்கு மூச்சு விடுற கஷ்டமோ இல்லை அந்த டைமில் வாந்தி எதானு வந்தால் அந்த வாந்தியை நம்ம முழுங்கி ஆஸ்பிரேஷன்னு சொல்லக்கூடிய புறையேறது நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்தாலுமே நம்மளுக்கு இமீடியட்டாக கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ஆல்கஹால் வந்து நம்ம வந்து we need to be very careful when we are excessively drinking alcohol. and suppose உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரான ஆல்கஹால் எடுத்திருக்காங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க, இல்லை வரா மாதிரி இருக்குன்னா உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்கஹால் என்ன பண்ணோன்னா, நிறைய ஆல்கஹால் எடுத்தால் நம்ம செல்லில் இருக்கிற தண்ணி எல்லாம் கூட அந்த ஆல்கஹால் உறிஞ்சி டீஹைட்ரேஷன் காஸ் பண்ணும். இதனால் கூட அவங்களுக்கு பிபி கம்மியாகி மயக்கம் வந்துடலாம். ஸோ நார்மலாக மயக்கம் வரும்போது வேறு காசஸில் அவங்களுக்கு தெளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு அந்த மயக்கத்தன்மையிலேருந்து தெளியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன்னு சொல்லக்கூடிய சலைன் ஏற்றுறது, இந்த மாதிரி சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா உடனே நம்ம பண்ண முடியும். நிறைய இடத்துல ஒரு போட்டிக்காக இந்த ஹை லெவலில் ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு தவறாக இருக்குது? கண்டிப்பாக ஹை லெவல் ஆல்கஹால் அட் அ ஸ்ட்ரெச் எடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம், இதுக்கு இந்த மாதிரி ஒரே டைமில், அதாவது அந்த ஆல்கஹால் லெவல் சட்டுன்னு நம்ம பிளட்டில் ஏறும்போது நம்மளோட மல்டிபிள் ஆர்கன் இன்வால்மெண்ட் வரும். ஃபஸ்ட்டு மூளை, ஹார்ட்டு, அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து சுயநினைவை இழக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வாந்தியை தானே எடுத்தால் அந்த பொரியறது. ஸோ ஹை லெவல் உடனே ஏறுறது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அட்வைசபிள். அப்படி சப்போஸ் பை மிஸ்டேக்காக ஏறிடுச்சுன்னா கூட அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ஸ்டமக் வாஷ்னு சொல்லுவோம். ஈவன் சம்டைம்ஸ் சார்கோல், அதாவது ஆக்டிவேட்டட் சார்கோல்னு ஒரு மருந்து இருக்குது. அது போய் வயிற்றில் தங்கியிருக்கிற ஆல்கஹால் வந்து உடனே உறிஞ்சி எடுக்கிற மருந்தெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்தோன்னே இந்த எஃபெக்ட் வந்து நம்ம தவிர்க்கலாம்.